உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, காரைக்குடியினுடைய கள நிலவரம், இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை, இந்த நாள் பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? உங்களோட அறிமுகத்தை சொல்லிட்டு அப்படி நீங்க போகலாம். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் சேனல் சார்பாக இன்றைய தினம் காரைக்குடியில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடத்தக்கூடிய இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்தமைக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி. என்னுடைய பேர் ஆகா பிரகாஷ். நான் காரைக்குடி மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வார்டு மெம்பராக நான் இருந்துகிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி. நீங்கள் கேட்டது போல, நீங்கள் சொன்னது போல பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் 234 தொகுதியில் காரைக்குடி தொகுதி ஸ்டார் தொகுதிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உச்சக்கட்டமாக இருக்கக்கூடிய இந்த 2026 இந்த 4 முனை பிரச்சாரத்தில் அனைத்து கட்சிகளுமே மிக துரிதமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அதில் காரைக்குடி 234 தொகுதியில் பேசப்படும் தொகுதியாக தான் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு சக்திக்கு என்ற வழிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நான் சார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, அதாவது என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவராக முன்னாள் முதலமைச்சர், நாளைய முதலமைச்சராக நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய குடிமராமத்து நாயகர், வேளாண் மண்டல பாதுகாவலர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக உறுதியாக 234 தொகுதியில் மெஜாரிட்டியான தொகுதியில், அதாவது தனிப்பெரும்பான்மை இருக்கக்கூடிய அளவுக்கு வெல்லக்கூடிய சக்தியாக தான் அன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். அதில் காரைக்குடியில் அமமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ணன் தேர்போகி பாண்டி அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. தேர்போகி பாண்டி அவர்கள் சொல்ல ஒரு அறிமுகத்திற்கு புதுசாக ஒரு அறிமுகமானவர்னு சொல்ல முடியாது. நம்ம நல்ல இந்த சிவகங்கை மாவட்ட நல்ல மக்கள்கிட்ட பரிச்சயமான நபர் தான், முகம் தெரிஞ்ச நபர் தான். ஒன்றிய பெருந்தலைவராக இருந்திருக்காரு. அதற்கு பின்னாடி ஒன்றிய செயல்பாடுகள் நிறைய இருக்காரு. சட்டமன்ற வேட்பாளர் நிறுத்தப்பட்டவர், பாராளுமன்ற வேட்பாளர் நிறுத்தப்பட்டவர். பல முறை இந்த சிவகங்கை சுற்றுவட்டார பகுதிகளில் வேட்பாளராக நிற்கப்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு இந்த 2026 சட்டமன்றத்தை எதிர்கொள்றார். அப்படிங்கிற எங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு அறிமுகம் இல்லாத நபரை நாங்கள் நிப்பாட்டல. இந்த சொசைட்டிக்காக, இந்த காரைக்குடி மக்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக மக்கள் பணி இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்கள் இனம் கண்டு இங்க களம் இறக்கியிருக்காங்க. களத்துல என்னென்ன பிரச்சனை நீங்க பாத்துருங்க சார். நீங்க ஒரு சிட்டிங் கவுன்சிலரா இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் காரைக்குடி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் பிரதானமான பிரச்சனையா இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியா 2 முறைகள் ஐ திங்க் ஸோ மாங்குளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க நம்ம பார்க்கறோம். ஒரு காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ இங்க இருக்கிறார் அப்படின்னு என்ன பிரச்சனையை மக்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இது ரொம்ப பிரதானமான சிக்கலா நீங்க கருதுறீங்க? காரைக்குடியில் அண்ணன் மாங்குடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை கடந்த 5 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்காரு. அதற்கு முன்னதாக ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருந்திருக்காரு. 2வது முறை இப்ப நிக்கிறாரு. 2ஆம் முறை நிற்கிறாரு அப்படி எடுத்துக்கலாம். நம்ம அவர் இருந்த காலங்களில் நாங்கள் பார்க்கப்படக்கூடிய செயல்படுத்தாத திட்டங்களா பார்த்தீங்க அப்படின்னா, காரைக்குடி முழுவதும் மட்டுமில்லாமல் இந்த தொகுதி முழுக்கவே சாலை பணிகள் ஒரு முழுமையடையாத பணிகளாக தான் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடியும் தருவாயில் கூட சுமார் காரைக்குடிக்கு ஒரு 100 கோடி ரூபாய் நிதிகள் ஒதுக்கி சாலைகளை மேம்படுத்தினாங்க. அந்த சாலைகள் மேம்படுத்தின சாலைகளை மட்டுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளில் மீண்டும் மீண்டும் சுரண்டப்பட்டு அந்த சாலையில் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, போட்ட சாலையவே ஏன் போடுறீங்க? இப்ப கரண்ட் மாமன்றத்தை ஜனவரி 13 பிப்ரவரி 10ஆம் தேதி நடந்த மாமன்ற கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுமார் 30 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கப்பட்டு சாலைகள் போடப்படுது. என்னுடைய கேள்வி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் என்னுடைய கேள்வி என்ன சொல்றேன் அப்படின்னா, காரைக்குடியில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளாக நலமா இருக்கக்கூடிய சாலைகளை தோண்டுகிறீர்கள். ஏன் தோன்றீங்க? இன்னமும் காரைக்குடியில் அரசு மருத்துவமனை, அதாவது பழைய ஜிஹெச் அப்படிங்கிறது நம்ம ஜிஹெச் ரோடு, அந்த ரயில்வே பீடர் ரோடுன்னு சொல்லுவோம். அந்த ரயில்வே பீடர் ரோட்ல இருந்து செஞ்சை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே கல்வியால் பின்னங்கப்பட்டிருக்கோம், பொருளாதாரத்தால் பின்னங்கப்பட்டிருக்காங்க, சுகாதாரத்தால் பின்னங்கப்பட்டிருக்காங்க. ஆனா இருந்த போதிலும் அவர்களுக்கான கிடைக்கக்கூடிய நல உதவிகள் எதுவுமே கிடைக்கப்படல. சாலை கிடைக்கல, சரிவர தண்ணீர் கிடைக்கல, சரிவர சுகாதார வசதிகள் கிடைக்கல. ஏன் இந்த பார்சாலிட்டி? ஏன் இந்த இருக்கக்கூடிய 5 ஆண்டுகள்ல அந்த பகுதி மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? இந்த கவர்மெண்ட் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத நாங்க கேள்வியா வைக்கிறோம். இதே சாலையை போடாத இடங்களுக்கு சாலையை கொண்டு போங்க அப்படின்னா மாட்டேங்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு நாங்க மீண்டும் அதே சாலை தான் போடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப 30 கோடி ரூபாய் இன்னைக்கு நம்ம காரைக்குடியில் பார்க்க முடியும். எந்த பிரதான சாலையை போனாலும் தோண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அரசியலுடைய கடைசி கட்ட அவங்களுடைய நன்மதிப்பை மக்கள்கிட்ட பெறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது நன்மதிப்பு அல்ல, போட்ட சாலையே போட நன்மதிப்பு அல்ல. அப்ப சாலைகள் பிரதானமா இல்லைங்கிறத நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். எங்களுடைய ஆட்சிகள் வரும் பொழுது தேர்வோய் பாண்டி அவர்கள் வெற்றி பெற்ற உடனே அவர்கிட்ட எங்களால் எளிமையா நேரடியா பதிவு பண்ண முடியும், நேரடியாக சந்திக்க முடியும். ஓகே, அப்படிங்கிற வச்சுக்கிறேன் சார்.